மூவகை மொழி: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி தனித்து வரும். தொடர்மொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. பொதுமொழி தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளையும் தருவது பொதுமொழி. இப்போ தனிமொழி தனித்து வரும். மரம், செடி, கொடி, வானம், பூமி, காற்று இதெல்லாம் பிரிக்க முடியாது. அதனால் பகாபதம் தனிமொழியில். படித்தான், வருக பிரிக்க முடியும் பகுபதத்தில். தொடர்மொழி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. பூ பூத்தது, மரம் விழுந்தது தொடர்ந்து வருவது தொடர்மொழி. இந்த தனித்து ஒரு பொருள் பிரிந்து நின்று வேறு ஒரு பொருள் தர்றதான் பொதுமொழி. தனிமொழி 8. அது தொடர்மொழி ஆகும்போது 8ஐ பிரிக்கும்போது எல் கூட்டல் து, எல்லை உன். அப்போ தனிமொழி தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளையும் தருவதான் பொதுமொழி. வேங்கை, வேம் கூட்டல் கை, வேகின்ற கை. தாமரை தனிமொழி. தாவுகின்ற மான், தா கூட்டல் மறை, தாவுகின்ற மான். ஸோ தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பிரிந்து நின்று பொருள் தருவதனால இது பொதுமொழி. பலகை, பல கூட்டல் கை, பலகை தனிமொழி. பல கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கும்போது பல கைகளால் ஆனது, பல கைகள். ஸோ அப்போ தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளை தருவது பொதுமொழி.